வணக்கம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை கிரேவியும் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் சூடு ஏறின பிறகு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கனால இப்படித்தான் நுர நுரையாக தான் வரும். அதை நம்ம அப்படியே கிண்டி விட்டுறணும். அது வறுபட்டோன்னா கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு போடணும். குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு. அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு கொஞ்சோண்டு நிலக்கடலை பருப்பு போடணும். இது கடையில் நம்ம எப்பயும் வாங்குகிற வறுத்த கடலையே வாங்கலாம். வாங்கி அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அந்த பருப்பு போட்டு இதில் வறுத்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போய் நல்லா மணம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இது வதங்கின பிறகு இதோட நம்ம அரிசியை சேர்க்கணும். பச்சரிசி வேணுன்றவங்க பச்சரிசியும் சேர்க்கலாம். இல்லை புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுன்றவங்க புழுங்கல் அரிசியும் சேர்க்கலாம். எந்த அரிசினாலும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டா நல்லா மெதுவாக வேகும். இல்லைன்னா ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். அந்த அரிசியை இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலேயே இந்த அரிசியை போட்டு வதக்கணும்னா அந்த எண்ணெய்க்கு அந்த அரிசி நல்லா ஒட்டாமல் கொச கொசன்னு சேராமல் பொழுன்னு இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். அதுக்காகத்தான் அந்த எண்ணெயிலேயே இந்த அரிசியை போட்டு வதக்கி விடுறது. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் பாலை ஊற்றணும். 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி. அது 1 கப்பு தேங்காய் பாலாக இருந்தாலும் 1.5 கப்பு தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சிடணும். கொஞ்சம் பருபரைக்காக இருக்கணுன்றவங்க 2 விசிலில் இறக்கிடலாம். இல்லை கொஞ்சம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், குலைவாக இருக்கணும்னா 3 விசிலில் இறக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டு அதில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி விடணும். அந்த மஞ்சக்கருவும் அந்த வெள்ளைக்கருவும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கலருக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடணும். போட்டு இப்போ இதையும் நல்லா கிளறி விடணும். இது நல்லா இப்படி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு நல்லா பொழுன்னு வரும். அந்த பொரிச்ச முட்டை மாதிரி, வெங்காயம்லாம் போட்டு முட்டை பொரிப்போம்ல, அது மாதிரி பொரிச்ச முட்டை மாதிரி வர்ற அளவுக்கு அதை நல்லா கிண்டி விட்டு எடுக்கணும். இப்போ இந்த முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே இறக்கி வச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும். இதுலேயும் இப்போ கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் ஊற்றணும். இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள். எண்ணெய் ரொம்ப சூடு ஏறிடாமல் பார்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சு அந்த எண்ணெயில் இந்த பொடியை போடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடு ஏறிச்சுன்னா பொடி கருகிரும்.
அப்புறம் கசக்கும், வாசம் இருக்காது. அந்த பொடி பொரிஞ்ச உடனே கொஞ்சோண்டு வெங்காயம் போடணும். நல்லா பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடணும். போட்டு அதுக்கு தக்கன உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இதுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் போடணும். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். பொடிலாம் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அந்த பொடியோட பச்சை வாசனை போய் அந்த வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இது கிளறிக்கிட்டு இருக்கையிலே இதுக்கு போடுறதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிறணும். ஒரு 2 தக்காளி பழத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ இந்த தட்டின இஞ்சி பூண்டு இதில் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை அதோட போட்டுடலாம். அந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள் சிகப்புக்கும் இந்த அரைச்சி ஊற்றுற தக்காளி நல்லா சிவப்பு பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லா கலராக இருக்கும். அதை நல்லா வதக்கி விடணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற மாதிரி, அந்த மசாலா பொடியோட வாசம்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அது கொதித்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம பொரித்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம். அதை சேர்த்து இப்படியே நல்லா நான் கிளறி விட்றேன். உங்களுக்கு இந்த சாதத்துக்கு இப்படியே பொரியலாக சாப்பிடலாம்னாலும் இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கூட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சமையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு இந்த கூட்டை வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.